கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வேதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உலகமும் ஊழியமும் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஊழியம் பண்றீங்க? இப்ப எல்லாரும் ஊழியம் பண்றீங்க. அப்ப உங்களை குறித்து தான் கர்த்தர் இன்றைக்கு பேச சொல்லியிருக்காரு. அதாவது உலகமும் ஊழியமும் என்ற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். ஊழியம் செய்தால் என்ன நன்மைகள் நமக்கு வரும்? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வித ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்துருப்போம். தொழிலில், வாழ்க்கையில, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதம் பெற்றிருப்போம். சில இடங்கள்ல மிக வறட்சியான சூழ்நிலை காணப்படும் நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல. அதுல ஆசீர்வாதம் பெறுவது எப்படி கிறிஸ்துவுக்குள் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஊழியம் செய்தால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிக்க முடியும். வறட்சியான இடங்களிலும் நம்ம கர்த்தருக்குள்ள தேவனுக்கென்று ஊழியம் செய்ய தொடங்கினால் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிக்க முடியும். எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்கள் 4:8. ஒருத்தவங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:8. சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த என்ன ஸ்ரீ? கணம் பொருந்திய ஸ்ரீ. கணம் பொருந்திய ஸ்ரீ சொல்லியிருக்காங்க. அவனை போஜனம் பண்ணும்படி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டாள். யாரை? எலிசாவை. சூனேமுக்கு போகிற போது அங்கே இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கணம் பொருந்திய ஸ்ரீ. கணம் பொருந்திய ஸ்ரீனா என்னன்னா, மதிப்புக்குரியவர்கள், மேன்மைக்குரியவர்கள், கணத்திற்குரியவர்கள், ஒரு சொல்லலாம் மாண்புமிகு நம்ம சொல்றோம்ல, அதை போல ஒரு கணத்திற்குரிய ஸ்ரீ உலக பிரகாரமாக. அப்ப கணத்திற்குரியவர்களா இருக்காங்க. கணத்திற்குரியவர்களா இருந்தாலும் தீர்க்கதரிசியை வருந்தி கேட்டுக்கொள்றாங்க. எப்படின்னா, அப்போது அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். வருந்தி, அதாவது அவருக்கு இஷ்டம் இல்லை, எலிசாவுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனா இந்த கணம் பொருந்திய ஸ்ரீ எலிசாவை வருந்தி கேட்டுக்கொள்றாங்கன்னு பாக்குறோம். அடுத்து 9. பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதாவது அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். புருஷனை நோக்கி. அப்ப அவ புருஷன் அவருக்கு வந்து ஒரு ஊழியம் பண்றதுல ஒரு பெரிய அலாதியா விருப்பம் கிடையாது. ஆனா அந்த ஸ்ரீ வந்து என்ன செய்றாங்க? அவ்வளவு விருப்பப்பட்டு காண்கிறேன். அடுத்து 10வது சொல்லுது, சிறிய அறை வீட்டை மெத்தையின் மேல் கட்டி கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே அங்கே படுத்து கொண்டிருந்தான் பார்க்கிறோம் எலிசாவை குறித்து. அடுத்து 12வது பார்க்கிறோம். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். 13. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே. சகல சலக்கரணையோடும்னா அவ்வளவு ஒரு மிகுந்த அக்கறையோடு விசாரிக்கிற ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு ஒரு அக்கறையோடு கணம் பொருந்திய ஸ்ரீ உலகத்துல அவங்களுக்கு எல்லா வித காரியங்களும் கணம் பொருந்திய அவர்களுக்கே நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்களை கவனிக்கிறதுக்கே அநேக ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து இவ்வளவு சலக்கரணையோடு எலிசாவை தீர்க்கதரிசியை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதி இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டா என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தில் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். பாருங்க, ஒரு கணம் பொருந்திய ஸ்ரீயா இருக்காங்க. ஊழியக்காரராகிய எலிசாக்கு அவ்வளவு ஒரு மிகுந்த அக்கறையோடு அவங்களை கவனிக்கிறாங்க. ஆனா உனக்கு என்ன வேண்டும்னு எலிசாட்ட போய் இவங்க கேட்கல. அந்த சூனேமியால் வந்து கேட்கல. அவர் வந்து கேட்கிறார், ராஜாவின் இடத்திலாவது முதலமைச்சர் இடத்திலாவது வேற சேனாதிபதி இடத்திலாவது உன்கிட்ட என்ன நான் செய்யணும்னு கேட்கும் போது, நான் என்னுடைய ஜனங்கள் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன்றாங்க. 14வது படிங்க. பிள்ளை இல்லாத ஒரு ஸ்ரீ, பிள்ளையே இல்லை, ஆனா உலகத்துல கனமா இருக்காங்க.
ஆனா ஊழியத்திற்கு எவ்வளவு ஒரு கரிசனையோடு விசாரிக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம ஊழியம், எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம தீர்க்கதரிசியை மேல் வீட்டுல தங்க வைத்து சகல வசதியும் பண்ணி கொடுத்து ஒரு ஊழியக்காரராகிய எலிசா அப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளவு ஒரு சிம்பிளா வாழ்றவர், அவரே சொல்றாரு சகல சலக்கரணையோடு. இப்ப சகல சலக்கரணையோடுனா அவ்வளவு அக்கறையோடு பார்த்து பார்த்து கட்டிலு, மேஜ, அந்த நாற்காலி, அந்த ஃபேனு, எல்லா கூத்தல் எல்லாமே அப்படி ஒரு சலக்கரணையோடு விசாரிக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது பிள்ளை இல்லாத ஒரு குறைய அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லல. அடுத்து பிள்ளை இல்லாத அந்த சூனியமியாளுக்கு ஒரு பிள்ளையை தீர்க்கதரிசி கொடுக்குறாங்க. எதன் நிமித்தம் கொடுக்குறாங்க? அவள் செய்த ஊழியத்தின் நிமித்தம் கொடுக்குறாங்க. அடுத்து ஏன்னா வயது சென்ற கணவனா இருக்கிறபடியால் ஆபிரகாமை போல பிள்ளை பெறுவதற்கு எதுவே இல்லாத சூழ்நிலாங்க. ஆனால் தீர்க்கதரிசியை கனப்படுத்தியது நிமித்தம், ஊழியக்காரர்களை கனப்படுத்தியது நிமித்தம் அவளுக்கு இருந்த குறையை அவளே அது குறையாய் வெளியே பார்க்கல. அந்த பிள்ளை இல்லாத குறைய அவளே அது குறையா வெளியே சொல்லல. நான் என்னுடைய ஜனங்களுக்கு நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன்னு சொல்றான். அப்படி குடியிருக்கிற பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. 19 அந்த 18 அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவரிடத்தில் தன் தகப்பனை அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்போது அவன் வேலைக்காரர் இடத்தில் இவன் தாயின் இடத்தில் எடுத்து கொண்டு போய் விடுன்றான். அப்ப எவ்வளவு ஒரு அசட்டை பண்ற கணவன் பாருங்க. அந்த ஸ்ரீ கனம் பொருந்தியவள் உலக பிரகாரமா. அவனுடைய கணவன் எவ்வளவு அசால்ட்டா பிள்ளையே இல்லாம லேட்டா பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு நோவு எடுக்குது. அப்படி இருக்கிறப்ப வேலைக்காரனை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விடுன்னு அசால்ட்டா பேசுற ஒரு கணவன். அடுத்து அவனை எடுத்து செத்து போனான். அவன் 20 அதாவது 4 ராஜாக்கள் 20ஆம் வசனம் சொல்லுது, அவனை எடுத்து அவன் தாயின் இடத்தில் கொண்டு போன போது அவன் மதியானம் மட்டும் அவள் மடியில இருந்து செத்து போனான் என்று பார்க்கிறோம். அடுத்து 21 சொல்லுது, அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போகும் மட்டும் வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையும் அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னார். எவ்வளவு நிதானமா அந்த ஸ்ரீ பேசுறாங்கன்னு பாருங்க. பிள்ளை இறந்து போச்சு, மே வீட்டுல வைத்து கொண்டு பதறாம கதவை பூட்டி கொண்டு. ஏன்னா அந்த ஸ்ரீ தேவனை பற்றி அவள் நன்கு அறிந்தவள், தேவனுடைய மனுஷனைகளை பற்றி அறிந்தவள். கண்டிப்பாய் மரித்தாலும் என் பிள்ளையை இந்த தேவன் பிழைக்க முடியும் என்று விசுவாசிக்கிற ஒரு பெண்ணு. அதை பூட்டி கொண்டு 23 சொல்லுது, அப்போது அவன், இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்ல, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினான். அப்ப இன்றைக்கு அநேக வீடுகள்ல கணவனோ மனைவியோ இன்றைக்கு ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமையும் இல்ல, கிறிஸ்துமஸும் இல்ல, சபைக்கு நீ ஏன் போகணும்ன்ற இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் அநேக கணவனும் மனைவியும் சில குடும்பங்கள்ல இருக்காங்க. ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள வேறு பிரித்த ஒரு வாழ்க்கை, அந்த பெண் அந்த கணவனுக்கு அப்படியே முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் வாழ்கிறாள். ஒரு ஊழியக்காரனை கனம் பண்றா. அந்த ஊழியக்காரனை கனம் பண்ணுவதற்குரிய அந்த கனத்திற்குரிய காரியம் அவளுக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த பிள்ளையும் மரித்து போகுது. அதுக்கடுத்து 24 கழுதை மேல சேனம் வைத்து ஏற்றிக்கொண்டு அவன் அங்க போறான், கர்மேல் பர்வதத்துக்குள்ள மனுஷன் இடத்துக்கு போறான். அப்ப எலிசாக்கு அது தெரியல. அப்ப அங்கிருந்து எலிசா சொல்றாரு, கேயாசியை பார்த்து சூனேமியால் வருகிறாள் என்று சொல்லும் போது அடுத்து 27 படிங்க. அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, அதை கர்த்தர் எனக்கு மறைத்தார் என்று எலிசா சொல்கிறார். அப்ப அந்த ஸ்ரீயை குறிச்சு பார்க்கிறோம். அதாவது கணவன் அமாவாசையும் இல்ல ஓய்வு நாளும் இல்ல, நீ ஏன் போறன்றார். ஆனாலும் அவள் ஊழியமும் அவள் செய்த காரியங்கள் நிமித்தம் அவளுடைய விசுவாசம் எவ்வளவா இருந்தா அவள் தீர்க்கதரிசியின் காலை பிடித்து விடவில்லை என்று பார்க்கிறோம்.
அதுக்கடுத்து அப்போது 29 யார்கிட்டயும் கேட்காம நீ நேரா போய் பிள்ளை இருக்கு அந்த ஸ்தலம் மேய வீட்டுக்கு போய் பண்ணுன்றார். அதுக்கடுத்து 31 படிங்க. கேயாசி உணர்ச்சியும் இல்லை. கேயாசி எலிசாக்கு கீழே வேலை செய்யற மனிதன். அவர் போய் அவர்களுக்கு முன்னே போய் தடியை எடுத்துக்கொண்டு போய் பிள்ளை மேல வைக்கிறாரு. சத்தமும் இல்லை, அங்க எந்த உணர்ச்சியும் இல்லை என்று பார்க்கிறோம். ஏன் அப்படிப்பட்ட காரியம் அங்க நிகழுதுன்னா, கேயாசி நாகமானி இடத்துல பின் நாட்கள்ல அவர் அந்த அந்த பணத்தை வாங்குறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலையில இருந்தா கேயாசி கொண்டு போய் அந்த பிள்ளை எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? அப்ப இன்றைக்கு நம்ம ஊழியத்திலும் இந்த பண ஆசை இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும். பண ஆசையே நமக்கு இருக்கவே கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று கூறுகிறது. அப்ப இந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கனம் பொருந்திய சூனேமியால் எலிசாவை பார்க்கிறோம். இந்த கேயாசி உலக பிரகாரமா யோசனை பண்ணிக்கிற மனுஷனா இருக்காரு. அன்றைக்கு ஒரு சிறிய ஊழியத்தை எலிசா கொடுக்குறாரு, போ அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்புன்னு. அவர் போய் அந்த பிள்ளையை எழுப்ப பார்த்தா அதுல சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து எலிசா 35 அறை வீட்டுல போய் 36 படிங்க. அப்ப அந்த எலிசா அந்த பிள்ளையை உயிரோடு திரும்பி மீட்டு கொடுக்கிறத பார்க்கிறோம். அதுக்கடுத்து 2 ராஜாக்கள் 8:1 படிங்க. எலிசா தான் தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது, அது 7 வருஷம் இருக்க போகுது. அப்ப எலிசா என்ன சொல்றாருன்னா, உன் பிள்ளைய கூட்டிட்டு கொண்டு போய் எங்கேயாவது நீ சஞ்சரிச்சு கொண்டுக்க சொல்றாரு. அப்ப ஒரு பெரிய பஞ்சம் வரும்போது கர்த்தர் அவள் செய்த ஊழியத்து நிமித்தம் அவளை எவ்வளவு காப்பாற்றுகிறார் என்று பாருங்க. அதுக்கடுத்து 2 அந்த ஸ்ரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து நான் படிக்கிறேன். 7 வருஷம் சென்ற பின் அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜா இடத்தில் முறையிடும்படி வர்றான். 7 வருஷம் பஞ்சம் வந்துடும், எலிசா நீங்க ஊரை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாரு, ஏதாவது ஒரு இடத்துல போய் சஞ்சரிங்கன்னு. அவள் சஞ்சரித்த பின்பு 7 வருஷம் சென்ற பின்பு மீண்டும் ராஜா இடத்துல வருகிறார். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரா இந்த கேயாசியோடு பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லுன்னு கேயாசிட்ட ராஜா கேட்கிறார். கரெக்டா அந்த பெண் வர்ற டயத்துல ராஜா கேட்கிறார். இது எப்படி எதர்ச்சியா இது நடந்திருக்குமா? எதர்ச்சியா நடந்திருக்கு. அப்ப செத்து போனதை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்ரீ தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் தன் ராஜாவின் இடத்தில் முறையிட்டாள். அப்போது கேயாசி ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்ரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்று சொல்கிறான். அப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்ரீயை கேட்டதுக்கு அவள் அதை அவருக்கு விவரித்து சொன்னாள். அப்போது ராஜா அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவளுக்கு தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கே கிடைக்கும்படி செய் என்று சொன்னாள். அப்ப இந்த கனம் பொருந்திய ஸ்ரீயை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு ஊழியம் செய்தால் அவள் உலக பிரகாரமாக கனம் பொருந்திய ஸ்ரீ. இன்னைக்கு நீங்களும் உலகத்துல கனம் பொருந்தியவர்களா இருக்கலாம், நல்ல வேலை பார்க்கலாம், நல்ல வருமானம் ஈட்டலாம், நல்ல வேலை ஸ்தலம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் எனக்கு இது போதும், நான் விசுவாசியா இருந்து கொள்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாசியா இருந்துட்டு போறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு மிகவும் தவறான காரியம். கர்த்தருக்குள்ள வேதம் சொல்லுது, வர வர விருத்தி அடைய வேண்டும். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை தொழிலானாலும் எல்லா காரியங்களும் நம்ம விருத்தி அடையணும். வேதத்துல அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் இருக்கு. தேவனுக்கு தசமபாகம் கொடுக்கறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, காணிக்க கொடுக்கறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் வாழ்வதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதே போல தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கென்று ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சூனேமியால இருந்து நம்ம அதைத்தான் கத்துக்கிறோம்.
அவள் கனம் பொருந்திய ஸ்ரீ, அவள் கனம் பொருந்திய ஸ்ரீ, மதிப்பு மிக்க பெண் உலகத்துல. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்தால் அவள் கேட்காத பிள்ளையை தேவன் கொடுத்தார். அந்த பிள்ளை இறந்து போன போதும் அவள் கணவன் சாதாரணமா அதை அசட்டையான அதை கொண்டு போ வேலைக்காரன் கூட அப்படி அசட்டையா அவன் புருஷன் இருக்கும் போதும், இன்னைக்கு அமாவாசையும் இல்ல, ஓய்வு நாளும் இல்ல, எதுக்கு சர்ச்சுக்கு போற, கிறிஸ்துமஸும் கிடையாது, நியூ இயரும் கிடையாது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டேவும் கிடையாது, ஏன் சர்ச்சுக்கு போற வெள்ளிக்கிழமை? ஏன்? இப்படிப்பட்ட கணவன்மார்கள் மனைவிமார்கள் கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த ஸ்ரீ நான் போகத்தான் போறேன்னு சொல்லி போனது நிமித்தம் அந்த பிள்ளையை உயிரோடு மீட்டுக் கொண்டாள். உயிரோடு மீட்டுக் கொண்டது மட்டும் இல்லாமல் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு தேவனுடைய மனுஷன் அறிவித்து அந்த 7 வருஷம் ஒரு இடத்துல போய் தங்கி அந்த 7 வருஷத்துக்குரிய பலனையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவள் செய்தது என்ன? தேவனுடைய ஊழியம் செய்தது நிமித்தம் பிள்ளை செல்வங்களையும் கொடுத்து பஞ்ச காலத்திலோ ஒரு இடத்துல சேஃபாய் அவளை வாழ வைத்து மீண்டு வந்து அவள் பஞ்ச காலத்தின் பலனையும் அந்த அவள் இடத்தை விட்டுட்டு போன பாத்தீங்களா 7 வருஷம், அதற்குண்டான பலனையும் ராஜா கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அது அவ எந்த முறையீடும் பண்ணல, போய் ஒரு பெட்டிஷன் போட்டு அதுக்காக காத்திருக்கலாம் இல்ல. அவள் போறா, கேஆர்சி பேசிட்டு இருக்கா, அவ உள்ள நுழைஞ்சோடனே இவள் தான் அந்த கணபொருந்திய ஸ்ரீன்னு சொல்றான். சொன்ன உடனே அவளுக்கு உண்டான காரியங்கள் ரொம்ப லகுவா கிடைக்குது. அப்ப தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்தால் உலகத்தில் இருந்து கொண்டு, இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு உலகமும் ஊழியமும், உலகத்தில் இருந்து கொண்டு நீங்கள் ஊழியம் செய்தீர்களானால் உங்களுக்கு தேவையானது, எனக்கு இது தேவை இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். பிள்ளை எனக்கு நான் என்னுடைய குடும்பத்தினர் கூட என்னுடைய ஜனங்களுக்குள்ள நான் சுகமாய் வாசம் பண்ணுகிறேன்னு அந்த ஸ்ரீ சொல்றா. அப்படி சொன்னாலும் அவளுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து அந்த பிள்ளையும் காப்பாற்றி பஞ்சகாலத்துல இடத்தையும் காப்பாற்றி ஆசீர்வதிக்கார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேண்டும்? எல்லாருக்கும் வேண்டும். அப்ப நீங்கள் இன்றையிலிருந்து நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக ஒரு படி எடுத்து வைங்க, ஊழியம் பண்ணுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில சாட்சியாய் சொல்ல முடியும். விசுவாசியாய் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில இருந்து என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். எங்க அப்பா அம்மா இன்றைக்கு ரட்சிக்கப்படல. கர்த்தருக்காக விசுவாசியாய் தொடங்கின என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊர்ல அந்த ஏசிஆர்சி குட் சமாரிட்டன் இருந்து வாங்கினதுல சின்ன சின்ன ஊழியங்கள் செய்ய தொடங்கணும். அது தொடங்கின வரைக்கும் என்னுடைய தொழில் வந்து நார்மலா போயிட்டு இருந்துச்சு. அதை தொடங்கின பிற்பாடு 5 மடங்கு ஆசீர்வாதங்களை அந்த தொழில் என்னால் உணர முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஊழியம் செய்தால் 5 மடங்கு உயர்த்துவார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனாக நிற்கிறேன். இதனுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் எண்ணி முடியாதது. கர்த்தருக்காய் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து நம்ம ஒரு விசுவாசியாய் மறிக்க கூடாது. சீஷராய் மாற வேண்டும். சீஷரிலிருந்து ஊழியக்காரராய் மாற வேண்டும். ஊழியத்திலிருந்து ஊழியமும் செய்யணும். உலகத்தோடு உங்களுடைய அழைப்பு பிரதானமாய் ஊழியமாய் இருந்தால் பிரதான ஊழியம் செய்யுங்கள். இல்ல உங்களுடைய ஊழியம் உலகத்தோடு கலந்து ஒரு தொழில் செய்து கொண்டு, நான் ஒரு தொழில் செய்து கொண்டு ஊழியம் செய்கிறேன், தொழில் செய்து கொண்டு மீத நேரத்தில் ஊழியம் செய்யல, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை கனம் பண்ணுவார். இது அதுக்கடுத்து புதிய ஏற்பாட்டுல, இது பழைய ஏற்பாட்டுல சுனேமியாலை குறித்து நம்ம பார்த்து விட்டோம். இப்ப புதிய ஏற்பாடு காலத்துல வந்தோம்னா அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 6:2. அப்போது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்க 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்ன்றாங்க புதிய ஏற்பாட்டுல. எந்த வேலைக்கு? பந்தி விசாரிப்பு வேலைக்கு. இப்ப பந்தி விசாரிப்புனா என்ன? அம்மாவும் பிரதரும் கொண்டு போய் உள்ள போய் சமைச்சிட்டு வந்தாங்கல்ல, அதுதான் பந்தி விசாரிப்பு. அப்ப இன்றைக்கு யார் சொல்றோம் அந்த பந்தி விசாரிப்புனா 12 அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்ன்றாங்க. 12 அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஜெபம் பண்ணுவோம், வேத வசனத்தை போதிப்போம், இடைவிடாமல் தரித்திருப்போம். நாங்க பந்தி விசாரணை செய்வதில்லை. பந்தி விசாரணை செய்யறதுக்குன்னு அதுக்கும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் சில பேரை நம்ம சூஸ் பண்ணுவோம், அவங்க அதை செய்யட்டும்ன்றாங்க. அதுல அப்போது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாய் ஸ்தேவான் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கனோரையும் தீமோனரையும் பர்மோலரையும் நிக்கலோரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல நம்ம ஸ்தேவானை குறித்து தான் பார்க்கிறோம். முதலாவது நம்ம உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த கனம் பொருந்திய ஸ்ரீயானிய சுனமியாலை குறித்து பார்த்தோம். உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு அவர்கள் ஊழியம் செய்த நிமித்தம் வந்த நன்மைகள். இப்பொழுது ஊழியத்திற்கு வந்திருக்காங்க. அதுல
ஊழியத்துல பந்தி விசாரணைக்காரனா பார்க்கிறாங்க. பந்தி விசாரணை ஒரு சாதாரண சாப்பாடு பரிமாறுற சாப்பாடு போடுறவனா பார்க்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் பெரியவர்கள் அவர்கள் நம்ம குறை சொல்லல, ஆனா உலகம் அவர்களை பந்தி விசாரிப்புக்காரனாய் பார்க்குது. ஆனால் தேவன் ஸ்தேவானை என்னவா பார்த்தான்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்கள் இவர் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்றாங்க. 12 அப்போஸ்தலரும் இந்த 7 பேரையும் தேர்ந்தெடுத்து பண்றாங்க. அதுல ஸ்தேவான் பாத்தீங்கன்னா விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6:8 கூப்பிட்டது எதற்கு? ஸ்தேவான சாப்பாடு பரிமாறுறதுக்கு கூப்பிட்டாங்க. இலைய போட்டு சாப்பாடை பரிமாறி பண்ணுன்னு. ஆனா அவன் ஊழியத்துல ஒரு பங்காளனா இருக்கான். ஆனா அன்றைக்கு பார்த்த விதத்துல இவன் அவனை சாப்பாடுக்கு தான் அவனுடைய தகுதி பந்தி விசாரிப்புக்காரன் தான். இன்னைக்கு உலகம் உங்களை அப்படி பார்க்கலாம். ஊழியத்துல உங்களை பந்தி விசாரிப்பைக்காரனா கூட பார்க்கலாம். உங்களை அதாவது அவங்களுடைய கண்ணோட்டத்தை, அதுக்கு நான் அப்போஸ்தலரை நம்ம தப்பு சொல்லலாம், அவர்கள் தான் அவங்க மேல கையை வச்சு ஜெபிக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு காலகட்டத்தில் அவர்கள் பார்க்கலாம். அப்படி உங்களையும் உங்க சபையை இன்றைக்கு சின்னதா கூட அப்படி பார்க்கலாம். ஒரு சாதாரண சபையா ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஈவெண்ட்ல உங்களை பந்தி விசாரணை பண்றதுக்கு கூட உங்க சபையை கூப்பிட்டு பந்தி விசாரணை பண்றதுக்கு கூட உங்க சபையை அழைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், வரும் நாட்களில் இந்த சபையை உயர்த்துவார். கண்டிப்பா உங்க சபையை மிக பெரிதாய் உயர்த்துவார். இடம் கொள்ள மட்டும் போகாத அளவுக்கு இந்த ஆத்துமாக்கள் நமக்கு போதுமா? அந்த சபையில வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப சபை வர வர விருத்தி அடையணும். பர்சனல் வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தொழில நம்ம வர வர விருத்தி அடையணும். ஒருவேளை அந்த இடத்துல ஏதோ ஸ்டக் ஆகுது, நம்ம வர வர விருத்தி அடையாம ஒரு இடத்துல தேங்கிய நில போல ஒரு கிணற போல அந்த இடத்துல தேங்கிய நீரா இருக்கும். காட்டாத்தி வெள்ளம் போல நம்ம பயணிச்சு போகாம ஒரு இடத்துல நிற்கிறோம்னா, நம்ம சில இடத்துல நம்ம சுய பரிசோதனை பண்ணி நம்ம சில விஷயங்களை மாத்திக்கொண்டு கர்த்தருக்குள்ள மீண்டும் ஜொலிக்கும் போது ஆண்டவர் நம்மளை எடுத்து ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பயன்படுத்துவார். அப்போது ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்ப இவங்க கூப்பிட்டது பந்தி விசாரணை. ஆனா அவன் செய்யறது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை செய்ய தொடங்குறாரு. அப்போது லிபர்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களை சிரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரா பட்டணத்திலும் சிலிசியா நாட்டிலும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்றாங்க. ஆனா ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணும்போது அவனுடைய ஞானத்தையும் ஆவியும் அவர்களால் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிட்டுன்னு பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு ஞானமும் அவ்வளவு ஆவி இருந்திருக்கான். ஆனா அப்படி இருந்திருக்கான். ஆனா அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அவனை கண்டுபிடிக்க தவறிட்டாங்க. அவனை எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க? பந்தி விசாரணைக்காரனா தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு நம்மளும் பந்தி விசாரணைக்காரனா அநேக ஜனங்களால் பார்க்கப்படலாம் ஒரு இடத்துல. ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க கூடாத வல்லமையை உங்களுக்கு வரும் நாட்கள்ல கொடுப்பார். அதை வெளியரங்கப்படுத்துவார். இத்தனை நாள் உங்களுக்குள்ள இருந்தாலும் அது ஒரு நாள் வெளியரங்கமாகும். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்து அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்து அவன் முகத்தை பார்க்கிறாங்க. தேவ தூதன் முகம் போல பிரகாசிச்சதான் ஸ்தேவானுடைய முகம். இதுக்கு முன்பு வேதத்துல யாருடைய முகம் அப்படி பிரகாசிச்சதா வேதம் சொல்லுது? மோசேயோட முகம் அப்படி ஒரு தேவதூதன் ஒரு முகம் மூலம் பிரகாசித்ததாய் வேதம் சொல்கிறது. அப்ப மோசேயோடு ஒரு ஒப்பிடுதலை நம்ம ஸ்தேவான்ல பார்க்கிறோம். அதுவரை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரு? பந்தி விசாரணைக்காரன், சமையல் பரிமாறுகிறவன், சமையல் செய்கிறவன், ஏதோ சமையல் ஒரு காரியங்கள் அரேஞ்ச் பண்ற ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7:1 53 வரைக்கும், அதை நீங்க வீட்டுல போய் படிங்க. 7:1 53 வரைக்கும் பார்த்தோம்னா ஆபிரகாம்ல ஆரம்பித்து சாலமோன் வரைக்கும் அவன் ராஜ்யத்தின் அந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தின் வல்லவர்களை எல்லாம் எடுத்து சொல்றான். கூப்பிட்டது எதற்கு? பந்தி விசாரணை. அவன் செய்தது என்ன? ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ ஊழியம், மிகப்பெரிய ஊழியங்க செய்து கொண்டிருக்கான். அப்ப அப்போஸ்தலரே வியந்து பாருங்க, என்னடா அவனை சாப்பாடு பரிமாற உள்ள கூப்பிட்டா உள்ள சாப்பாடு தண்ணி வைக்கிறத விட்டு தாவீது தான் பண்ணாரு. தாவீதும் பால் கட்டிகளை கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுத்து பார்த்துட்டு வான்னு சொன்னா, அங்க போய் பார்த்தாரா கோலியாத்தை வீழ்த்தினா என்ன கிடைக்கும் ஓடி போய் பாக்குற. அது நீங்க அப்படி பேசுகிறவர்களை குறை பேச வேண்டாம். அது அவர்கள் மீது இருக்க அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் அதை பேச வைக்குது. நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்தீங்கன்னா, நானும் அப்படித்தான் சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் பேசுவோம். பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களா பேசுறது. ஆனா பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு கர்த்தர் கொண்டு பிரசங்க பீடத்தில் இருக்க பண்ணியிருக்கிறார். நீ வரும் நாட்கள்ல ராஜாக்களோடு பயணிக்க வைப்பார்.
தேசத்தின் தலைவர்களோடு ஆலோசனை சொல்லும்படி, அவர்களுக்கே ஆலோசனை சொல்லும்படி நடத்துவார். நீங்க உங்க மேல இருக்க அபிஷேகம் உங்களை சும்மா உட்கார விடாது. அப்ப அதுக்கு எடுத்து பாக்குறாரு 7 to 11 ஆபிரகாம் ஆரம்பிச்சு சாலமோன் வரைக்கும் ஒரு பெரிய சுவிசேஷம். இவன் எப்ப இதை ப்ரிப்பேர் பண்ண அந்த சுவிசேஷத்தை, இவன் எந்த இடத்துல இதை யோசித்தான்? இது எப்படி அவன் வந்து சொல்றான்னா, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களா ஸ்தேவானை குறித்து. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இன்னைக்கு அந்நிய பாஷைகளை நம்ம பார்க்கிறோம். அநேகர் அந்நிய பாஷைகளை குறித்து தவறாய் பேசுகிற சபைகளிலே பாதி சபைகளில் பேசாத காரியங்களை பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்துவை அறியாத பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வந்திருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த 2 நாள்ல கர்த்தர் எனக்கு அபிஷேகம் என்றால் என்னன்னே தெரியாம கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார், அந்நிய பாஷை அபிஷேகத்தை. நான் சந்தேகமோ கேள்வியோ இதுவரை கேட்கல. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த அபிஷேகத்துல நான் ஜபிக்க தொடங்கினேன். கர்த்தர் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவிலிருந்து என்னை உயர்த்தி, தொழில உயர்த்தி, திருமண வாழ்க்கையில உயர்த்தி, குடும்பத்துல உயர்த்தி, ஊழியத்திலும் உயர்த்தி இன்றைக்கு உங்கள் முன்பு பிரசங்கிக்க வைத்திருக்கிறார். அப்ப நீங்கள் அந்நிய பாஷை அபிஷேகத்துல அறை வீட்டை பூட்டி ஜபிக்க வேண்டும். அடுத்தவர்கள் சொல்வது நமக்கு தேவையில்லை. அடுத்தவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. என் கூட அந்நிய பாஷைக்கு தர்க்கம் பண்ண ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரும் அதே இடத்துல தேங்கின குட்டையாய் அங்கேயே நிற்கிறார்கள். நான் காட்டாத்தி வெள்ளம் போல போய்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் அந்நிய பாஷையை சாதாரணமா எடுக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் வரங்கள்ல ஒரு பிரதான ஒரு வரமாய் அதை நான் பார்க்கிறேன். ஒரு பூட்டா பார்க்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு இல்லத்துல அதைத்தான் நான் ஒரு பூட்டா பார்க்கிறேன், அந்நிய பாஷைய. அந்த பூட்டை திறந்தீங்கன்னா நீங்க உள்ள போனீங்கன்னா வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள்ல இருந்து, பிரசங்கிக்கிற வரங்கள்ல இருந்து, சுகமளிக்கிற வரங்கள்ல இருந்து எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அநேக வரங்கள் இருக்கும். நீங்க அந்த அந்நிய பாஷை என்ற பூட்டை திறக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வீட்டை திறக்கணும்னா அந்த பூட்டை திறக்கணும். நீங்க அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ள கனி கொடுக்க முடியாது. சோ நீங்கள் அந்நிய பாஷை அபிஷேகங்களை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் நான் சொல்றேன். அதுக்கடுத்து 51 சொல்றாரு அப்போஸ்தலர் 7, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று. எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு ஊழியம். 12 அப்போஸ்தலரும் பின் நாட்கள்ல தான் ஊழியம் செய்தாங்க கர்த்தருக்கென்று. ஆனால் இவர் முன்மாதிரி, 12 அப்போஸ்தலருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஊழியத்தை ஸ்தேவான் செய்கிறார். அழைப்பு பந்தி விசாரணை காரணம். ஆனால் அவர் செய்தது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எவ்வளவு அழகா சொல்றாங்க. அதுக்கடுத்து தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்துகிறார்கள், நீதிபாரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தைரியமா பேசுறாரு. வேதபாரகரை, தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்று சாட்சி சொல்றாரு. இவைகளை கேட்டபோது மூர்க்கம் அடைந்து அவர்கள் பல்லை கடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசில் இயேசு நிற்கிறதையும் காண்கிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நிற்கிறார் என்று பார்க்கிறோம். இதோ வானங்கள் திறந்து இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று பார்க்கிறோம். இப்ப என்டையர் 12 அப்போஸ்தலர்களும் அவர்கள் முடிவு பரியந்தம் செய்கிற ஊழியத்தை ஸ்தேவான், சமையல் பணி செய்ய வந்த ஸ்தேவான் அந்த இடத்துல செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது அவர்கள் உரத்த சத்தமாய் ஊக்கிரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலத்தி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தில் வைத்து இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஸ்தேவான் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என்னை காப்பாற்றும் ஸ்தேவான் கேட்கல. அப்ப எப்படி ஒரு வெளிப்பாடு நிறைந்தவராக இருக்காரு. ஆண்டவரே இவர்கள் என்னை கல்லெறிய போகிறார்கள், என்னை காப்பாற்றும் ஆண்டவரேன்னு அவர் கேட்கல. என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அப்ப அவருக்கு முன்னே தெரியுது நம்ம ஆண்டவரோடு போக போறோம்ன்றது தெரியுது. அப்ப நீங்கள் வெளிப்பாடு உள்ளவர்களா இருக்கணும். முதிர் வயதுல இருந்தீங்கன்னா நம்ம எப்ப மறிக்க போறோம்ன்றது முதற்கொண்டு அந்த வெளிப்பாடு நமக்கு தெரிய வேணும். கர்த்தருக்குள்ள அவ்வளவு வல்லமையாய் நம்ம ஜெபிக்கணும். உலகத்தான் தான் ஊழியம் செய்யறாரு. உள்ள வந்தோடனே அவரை பந்தி விசாரணை காரணத்தான் பார்க்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராயினும் மீண்டும் மீண்டும் ஸ்தேவானை குறித்து போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று பார்க்கிறோம்.
எவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை முடிச்சிட்டாரு. பந்தி விசாரணைக்காரனாய் பார்த்தாங்க, எதுவுமே இல்லை. அப்படி ஆரம்பித்த அவருடைய காரியம், அவனை கொலை செய்ததற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று பார்க்க. இன்றைக்கு வேதத்துல அநேக நிருபங்களை எழுதினது பவுல் தான். ஆனா அந்த பவுலோட முன்மாதிரி ஸ்தேவான் என்று நான் சொல்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி தான் பவுல பின்னாட்கள் அவ்வளவு வல்லமையா வைராக்கியமாய் ஓட வைத்ததுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அப்ப ஒரு சின்ன ஊழியம் ஸ்தேவான், இன்றைக்கு நீங்க பண்றது ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம், அநேக ஜனங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனால் ஸ்தேவானை போல நீங்கள் செய்கிற இம்பாக்ட், உங்களுடைய ஊழியத்தின் இம்பாக்ட் பவுலை எழும்பச் செய்யும் என்று நான் சொல்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்கள் செய்கிற ஊழியம் சின்னதோ பெருசோ, உங்களை பந்தி விசாரணைக்காரனாய் கூப்பிட்டாலும் அங்கே சென்று ஊழியம் செய்யுங்கள். முடிவுல நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து முதலாவது இரத்த சாட்சியாய் நீங்கள் மரிக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு எல்லோருக்கும் முன்மாதிரியான ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஸ்தேவானை குறித்து நம்ம பார்த்தான். ஸ்தேவானை முதலா பந்தி விசாரணைக்காரனாய் கூப்பிடுறாங்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் அவரை கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வேத வசனத்தை போதிக்கிறதுலயும் ஜெபம் பண்றதுலயுமே ஊழியத்தை செய்ய போறோம், நாங்க இதை செய்யலன்னு. ஆனா ஸ்தேவான் செய்து முடித்த ஊழியம் என்ன? அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு. கடைசியில முடிவில் அவர் ஜெபமும் பண்ணினார். வானத்தை அண்ணாந்து பார்த்து, அவரோ அண்ணாந்து திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வருஷத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன், ஜெபமும் பண்ணி இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபமும் பண்ணி பிரசங்கமும் பண்ணி அவர் ஊழியத்தை முடிக்கிறார். இன்னைக்கு ஜனங்கள், தேசங்கள், இன்னைக்கு எத்தனையோ சபைகள் உங்க சபைய, உங்கள் தனிப்பட்ட ஊழியத்தை ஸ்தேவானை போல குறைவாய் மதிப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்கள் என்ன, நாங்கள் பிரசங்கிக்கிறதுலயும் ஜெபம் பண்றதுல இடைவிடாமல் இருப்போம்னு சொல்றாங்க. ஆனா முடிவுல அந்த காரியங்கள் ஸ்தேவான் முதலாவதாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டார். இரத்த சாட்சியாய் மரித்தது மாத்திரம் அல்ல, இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு ஒரு வைராக்கியம் வர்றதுக்கு முதலாவது ஸ்தேவானே. ஸ்தேவான் போல நம்ம உலகம் நம்மளை எப்படி பார்த்தாலும், இந்த உலகமும் ஊழியமும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். உலகம் நம்மளை எப்படி பார்த்தாலும் ஸ்தேவானை போல நாம் பந்தி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும், ஒரு சேர் எடுத்து போட ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாலும், ஒரு சின்னதா ஜெபம் பண்றதுக்கு கூப்பிட்டாலும், 2 பேருக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாலும், 3 பேருக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாலும், 3 லட்சம் பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும், அடுத்த நாள் 3 பேருக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாலும் நம்ம போகணும். அதுதான் கர்த்தருடைய ஊழியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அதே போல தேவனுக்குள்ள எந்த டிமாண்ட், அதை அடுத்து பார்ப்போம். அப்ப தேவனுக்கு நம்ம ஊழியம் பண்றோம். நீங்க உலக பிரகாரமா யோசிக்கலாம், எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல சூனேமியாளுக்கு என்ன கிடைத்தது? பிள்ளை இல்லாதவளுக்கு பிள்ளையை கொடுத்து, பஞ்ச காலத்துல நிறைவை கொடுத்து, கடைசியில் அந்த இதை பார்க்கிற ஊழியம் செய்தது நிமித்தம். புதிய ஏற்பாட்டு காலத்துல மத்தேயு 19:27 பேதுரு கேட்கிறாரு. அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில் குமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்குள்ளாக 12 சிங்காசனத்தில் மேல் பெற்றிருப்பீர்கள். என் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களை விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து இம்மையில் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். அவன் நீங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்தால் இம்மையில் 100 பெற்று மறுமையில் நித்திய ஜீவனைகளை சுதந்திரிக்கலாம். அவருக்காக ஊழியம் செய்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் கிடையாது. ஆமென். அப்ப மல்கியா 3:18 சொல்லுது, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் சொல்லுது. தேவனுக்கு ஊழியம் செய்கிற வரும் நாட்கள் வரப்போகுது. ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்துல வரப்போகுது. இனி வரும் நாட்கள்ல அந்த எழுப்புதல்ல தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமும் இல்லாமல் பணத்திற்காகவோ காசுக்காகவோ நம்ம ஊழியம் செய்தோம்னா பதரை போல வருகின்ற எழுப்புதல்கள் நம்ம காணாம போயிடும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் உண்மையும் உத்தமமாய் மனம் திரும்பி நம்ம உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கென்று ஊழியம் செய்யும் போது ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உரிய வித்தியாசத்தை கர்த்தர் தேசத்தில் காண்பார். நீங்கள் விசுவாசியுங்கள். அதே போல மார்க் 10:45 சொல்லுது, தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் என்று பார்க்கிறோம்.
எனக்கு 4 பேரை வச்சுக்கிட்டு நான் ஊழியம் எனக்கு அவங்களை செய்ய விட்டுட்டு இருக்கிறது அல்ல. நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர் நம்ம கால்களை கழுவினதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவை போல நம்ம ஊழியம் செய்யணும், சின்னதோ பெருசோ. இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த உலகத்திலே மிகப்பெரிய கனத்திற்குரிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வேலையோ சிஎம் சீஃப் மினிஸ்டர் வேலையோ கிடையாது, ஊழியன். நான் இன்றைக்கு சொல்றேன், நீங்க உங்க மனசுல ஒரு கில்ட்டியா அந்த இடத்துல நினைச்சிருக்கலாம், நான் உலக பிரகாரம் தொழில் பண்ற வேலை செய்யறேன், நான் அதை விட மேன்மையாய் கருதுகிறது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத நான் மேன்மையாய் கருதுகிறேன். 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதா, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதா நான் மேன்மையாய் கருதுகிறேன். கர்த்தருக்காய் நாம் வாழ வேண்டும், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்ட வேண்டும், கர்த்தருக்காய் வாழ்ந்து கர்த்தருக்காய் நாம் மரிக்க வேண்டும். சும்மா நான் எதையுமே என்னுடைய வாழ்க்கையில பிரயாசப்படுத்தாம, நான் வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தாமல் நான் வெளியே போதிக்கிறது கிடையாது. நான் கர்த்தருக்காய் என்ன வாழ்கிறோமோ அதைத்தான் நம்ம கர்த்தருக்கு எடுத்து பேசுறோம். கர்த்தர் எங்களை எப்படி இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆசீர்வதிச்சாரோ அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். எதுவுமே தவறாவோ இல்ல நான் அதை கோத்ரூ பண்ணாம வரல. என்னுடைய தொழில அசைக்கவே முடியல, அப்படி ஒரு வறட்சியான சூழ்நிலை. ஜபம் பண்றேன், அந்நிய பாஷையில ஜபம் பண்றேன், வேதத்தின்படி வாழ்றேன், வேதத்தின்படி நடக்கிறேன், என்னென்னமோ செய்யறேன், அசையவே இல்லை தொழில். நான் எல்லாவற்றையும் சோதித்து பார்ப்பேன், ஏன் அசையல அந்த தொழில், ஏன் இது கனி கொடுக்காத மலட்டு மரமா இருக்கு, இந்த மலட்டு மரத்தை நான் என்ன செய்யணும்னு யோசித்து கொண்டு இருக்கும் போது என் ஊருக்கு ஆண்டவர் ஏசிஆர்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியத்தை கொண்டு வந்தார். அதற்கு நான் காலையும் மாலையும் ஓடினேன். அங்க கொடுக்குற பணத்துல உண்மையும் உத்தமமாய் ₹1 கூட என் காசு தான் அதுக்கு அதில் டீ செலவு பண்ணிருப்பேனே தவிர அந்த காசுல ஒரு காசு நான் ₹1 கூட எடுத்ததில்லை. அது தேவன் அறிகிறார். அதுல உண்மையும் உத்தமமாய் இருந்தேன். இன்றைக்கு 5-6 மடங்கு என்னுடைய தொழிலை அப்படியே டோட்டலாய் உயர்த்திருக்கிறார். உங்களையும் தேவன் உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுங்க. பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி சபை நீங்க திறக்கணும். பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி சபையை நீங்க கூட்டி இருக்கணும். இது பாஸ்டருக்காக, சேயிர் பாஸ்டருக்காக நீங்க செய்கிற ஊழியம் கிடையாது. பரலோக ராஜாவிற்காக செய்கிறீங்க. அவர் இன்றைக்கு இருப்பாரு, இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு அவர் இல்லாட்டி கூட இன்னொரு மனிதன் வருவார், அவர் பிள்ளை வரும். வந்தாலும் தேவனுக்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அவருக்காக நீங்கள் செய்யும் போது சபை இடம் கொள்ள மட்டும் போகாம, ஒரு நீதிமான் இருந்தா அந்த இடம் கலிகூறும் பட்டணம்னு சொல்லுது. நீங்கள் ஒரு ஆள் கர்த்தருக்குள்ள எழும்புனீங்கன்னா இந்த சபை பத்தாது. நான் உங்களுக்கு தேவனுக்குள்ள விசுவாசமா அறிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்கள் இந்த இடத்தை விட்டு சொந்த இடத்திற்கு திரும்பும்படியாக இயேசுவின் நாமத்தை நான் கட்டளை இடுகிறேன். விசுவாசிங்க, விசுவாசத்தை பெருக செய்யுங்க. எத்தனையோ வருஷம் ஊழியம் செஞ்சிட்டோம், ஒரு மாற்றம் இல்ல. தொழில 10 வருஷம் தொழில் பண்றேன், அசைக்கவே முடியல என் தொழில. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த நான் என் தொழிலில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியல. என்ன செய்வதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய ஊழியத்திற்கு இயற்கையா போறோம். ஊழியத்திற்கு போறேன், இப்படி ஆசீர்வாதங்கள் வந்தது என்றே தெரியவில்லை. வாழ்க்கை அப்படியே தலையிலா மாறியது. இன்னைக்கு ஊழியக்காரனாவே மாறிட்டேன் நான். அப்ப நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த பூமியில எந்த வேலை மிகப்பெரிய கௌரவமான வேலை? ஊழியன், கர்த்தருடைய ஊழியன். அதை மேன்மையாக சொல்லுங்க கிறிஸ்துவுக்காக. அதுக்கடுத்து முடிவுல நம்ம யார் ஊழியம் செய்யலாம், இந்த ஊழியம் எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். சகரியா 9:9 எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமானதுதான். கடைசியா முடிவுல இதை பார்த்து நம்ம முடிக்கிறோம். சகரியா 9:9 சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருகிறார். நீங்கள் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு முன்னோட்டமாய் சொல்லும் போது அவர் உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர் என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்? நீதி உள்ளவராய் இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், நம்மளும் அதுக்கு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறவர்களாய் இருக்கணும். இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார், நம்மளும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, தேசத்துல எத்தனை விலங்குகள் இருக்கு? ஏன் தேவன் இந்த சகரியா 9:9 கழுதையை குறித்து சொல்கிறார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய தேவன் இந்த கழுதையை எத்தனையோ சிங்கத்தின் மேலும் சிங்க குட்டியின் மேலும் வருகிறான் போட்டிருக்கான். புலியின் மீதும் புலியின் குட்டியின் மேலும் இயேசு கிறிஸ்து வருகிறான் என்று.
ஏன் அதை போடலன்னா கர்த்தர் அந்த கழுதையத்தான் விருப்பப்படுறார். அந்த கழுதை வேற யாரும் இல்ல, ஊழியம் செய்கிற நம்ம தான் அந்த கழுதை. நம்ம பிள்ளைங்க தான் அந்த கழுதை குட்டி. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ரகசியத்தை. இன்றைக்கு தேவனுடைய ஊழியம் செய்ய அழைப்பு என்ற என்னை போல கிறிஸ்துவத்தை அறியாத ஜனங்களுக்கு தான் தேவை. எங்க அப்பா அம்மா கிறிஸ்துவை அறியாதவர்கள். என்ன கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து சொப்பனங்களில் பேசி என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். எனக்கு ஊழியத்திற்கு அழைப்பு தேவை. ஆனால் ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு அழைப்பு தேவை இல்லை. கழுதையின் மீதும் கழுதை குட்டியின் மீதும். ஏன் அந்த கழுதை குட்டியை நினைச்சாரு? சந்ததி சந்ததிக்கு நீ கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு சில விஷயங்கள்ல நான் இன்றைக்கு இந்த பேசுறது கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம். எபிரேய யூத வழக்குல பார்த்தோம்னா இந்த கழுதை கூட்டி மரியின் மீது ஏறு வருகிறார். இந்த மரிக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா இளம் கன்றுன்னு அர்த்தம், இளங்குட்டி. அந்த இளங்குட்டிக்கு எப்படி மேயணும் தெரியாது, எப்படி ஓடணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அது ஏறி சவாரியும் பண்ண முடியாது. உங்க பிள்ளைகள் ஊழியக்காரர் பிள்ளைகளுக்கு நீங்க ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க ஊழியக்காரர் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, துதிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, என் தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியாது, எதுவுமே தெரிய தேவையில்ல. கர்த்தர் உங்க குட்டியை தான் அழைக்கிறார். கழுதை குட்டியா இருந்தா போதும், நீங்க கழுதையா இருந்தால் போதும். அப்ப ஊழியருடைய பிள்ளைகளுக்கு அழைப்பு வேண்டும்ன்ற வார்த்தைகள் வரக்கூடாது. அவர்கள் உலகத்துல கலக்க கூடாது. எப்படி எழுப்புதல் வரும்? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்திற்கு போயிட்டா, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்காரு அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவுன்னு. அப்ப எப்படி நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா அப்ப எப்படி அந்த ஊழியத்தை செய்ய முடியும்? எங்களை போல கிறிஸ்துவை அறியாத சந்ததியிலிருந்து வந்துதான் செய்யணும். அப்ப எங்களை போல ஆட்கள் வந்தா இன்னும் ஒரு தலைமுறை போய் இன்னும் நான் என் பிள்ளைய திரும்பி வளர்க்கறதுக்கு இன்னும் 50 வருஷம். அப்ப தயவு செய்து ஊழியர்களுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு என்று கழுதை குட்டியை ஊழியத்துக்கு என்று தயார்படுத்தணும். அந்த கழுதை குட்டிக்கு மேய தெரியுமா, பிரசங்கம் பண்ண தெரியுமா, பாட தெரியுமா, அதுக்கு என்ன தெரியும், அது கழுதை குட்டியா இருக்கணும். அந்த கழுதை நீங்க ஊழிய கழுதையா நீங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மத்தேயு 21 அதிகாரம் சொல்லுது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவன் விடுவான் என்று சொல்லு. அப்ப உங்களையும் அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டியும் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்கிறார். அவருக்கு தேவை நீங்க உங்க தாளந்த வைத்து சுவிசேஷம் அறிவிக்கிறதோ, உங்க தாளந்த வைத்து பிரசங்கிக்கிறதோ, உங்க தாளந்த வச்சு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கோ தேவன் அளிக்கல. அவருடைய அனாயிட்டிங், அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அவருடைய அனாயிட்டிங் உங்க மேல இருக்கணும். அவனுக்கு கண்ணு தெரியுது, காது கேட்கல, எதுவுமே தேவையில்லை, பிள்ளை எப்படி வேணாலும் போறான். கர்த்தர் கிறிஸ்துவை அறியாத குடும்பமா இருந்தால் அங்க அழைப்பு தேவை. அவன் எப்படி இருந்தாலும் அழைச்சிட்டான்னா அவன் பிரகாசிச்சிருவான். ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கு அழைப்பு தேவையில்லை. தந்தை செய்த பிரதான ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒருவேளை தவறுதலாக உலகத்தோடு அவர்கள் கலந்து விட்டா உலகத்தோடு இருந்து கொண்டே சூனமியாலை போல ஊழியம் செய்யட்டும். உலகத்தோடு பந்தி விசாரணைக்காரனாய் பார்த்தாரு, அப்படி இருந்துகிட்டு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியத்தை முற்றிலுமாய் விட்டுட்டு உலகத்தோடு அவர்கள் கலந்து விடக்கூடாது. அது கர்த்தருக்கு ஏற்ற காரியம் அல்ல. பிள்ளைகள் வந்தா தான் நம்ம ஊழியம் வளரும். பிள்ளைகள் உள்ள இருக்க வேண்டும். அப்ப பிள்ளைகளை நம் கர்த்தருக்கென்று வளர்க்க கத்துக்கணும். பிள்ளைகளை ஊழியத்திற்கு தயார்படுத்த வேண்டும். அடுத்து இந்த கழுதையை குறித்து பார்த்தோம்னா, முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாய் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தின் ஓசன்னான்னு சொல்றாங்க. அப்ப அந்த கழுதைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர்கள் அதாவது முன்ன ஓசன்னான்றாங்க. திரும்பி அந்த கழுதைக்கு முன்னாடி மரக்கிளைகளை விரிக்கிறாங்கன்னு என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு நம்மளும் இந்த ஊழியத்திற்கு வந்துட்டோம். இப்ப நம்ம சொன்னதுபடியே கழுதையா நம்ம இருக்கோம். தேவனுடைய ஊழியத்திற்கு வந்தா ஆசீர்வாதம் வரும், எல்லாமே இருக்கு. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பின்னாடி நம்ம பிரசங்கிக்கும் போது ஆமென் அல்லேலூயான்னு கத்துவாங்க. நம்ம பாடும் போது அங்க இருக்கவங்க ஜனங்கள் அநேகர் துதிச்சு கர்த்தரை உயர்த்துவாங்க. அது எல்லாம் யாருக்கு? கழுதை மேல் அமர்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு, நமக்கு கிடையாது. அதே போல இதோ உன் ராஜா சாந்த குணமாய் கழுதின் மேலும் கழுதை ஏற்றி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். ஏறி அவர் தான் வர்றாரு. மேல இருக்கிற கிறிஸ்துவை விட்டுவிட்டு நமக்குத்தான் அந்த அல்லேலூயா ஆமென் கத்துறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க.
நம்ம துதி பாடுறதுனாலதான் இவங்க இவ்வளவு தூரம் கத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு பின்மார்க்கமா அநேக துதி வீரர்கள் பின்னாடி போயிருக்காங்க. அது நமக்கு கிடையாது, நம்ம மேல இருக்கிற கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்து ஏறுறதுக்காகத்தான் மேல அந்த சால்வையை விரிக்கிறாங்க. அது உங்களுக்கு புரியுதுல? அந்த கழுதைக்கு மேல ஒரு இதை விரிக்கிறாங்க, விரிச்சு அதுக்கு மேல கர்த்தர் அமர்றாரு. அப்ப உங்க மேல சால்வையும் இன்னைக்கு நீங்க வர்றதுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு உங்களை கூப்பிடுறாங்க, மரக்கிளைகளை கீழே தரிச்சு இன்னைக்கு அந்த கழுதையை வரவேற்கிறாங்கன்னு வைங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, கைதட்டி ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா அப்படியே நமக்குத்தான் சில சமயங்கள்ல சில கழுதைகள் நினைத்து விடுகிறது. இந்த இது நமக்கு கிடையாது, நமக்கு மேல இருக்க கிறிஸ்துவுக்கு. நம்ம அதை சுமந்து போற கழுதை. இந்த கழுதையை குறிச்சு பார்த்தோம்னா இந்த கழுதை எளிமையா இருக்கும், நல்ல உழைக்கும், நல்ல பொறுமையோடு இருக்கும், நல்ல தாழ்மையோடு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கழுதை எளிமையா இருக்கும், கழுதையை பார்த்தாலே சிம்பிளா இருக்கும், அது ஒரு பெருசா இருக்காது. அப்ப நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கழுதையை பிரதிபலிக்கிறது போல நம்மளுடைய ஆவியில எளிமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அந்த அந்த கழுதை பாதுகாப்பான விலங்கு. குதிரையை போல கழுதை என்னைக்காவது மேல இருக்கவங்களை கீழே தூக்கி போட்டு பார்த்திருக்கீங்களா? அப்ப நம்ம எஜமான இயேசு கிறிஸ்துவ நம்ம என்றைக்கும் கீழே தூக்கி போட்டக்கூடாது. நம்ம கழுதையை போல பாதுகாப்பா அவரை வைத்து சவாரி செய்ய வேண்டும். பொறுமையா இருக்கும் கழுதை. பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் அது சகிப்புத்தன்மையோடு இருக்கும். குதிரை பார்த்திருக்கீங்களா? முரண்டு பிடிச்சிரும். தேவன் ஏன் குதிரையை சூஸ் பண்ணல? முரண்டு பிடிக்க கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் தான். அதே போல குதிரைக்கு பராமரிப்பு செலவு அதிகமா இருக்கும், கழுதைக்கு பராமரிப்பு செலவு கம்மி. அப்ப நீ ஊழியனாய் கழுதையாய் இருந்தால் உனக்கு பராமரிப்பு செலவு எளிதாக இருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளா வைத்துக் கொள்ளணும். நம்ம அதிக சகிப்புத்தன்மையோட இருக்க வேணும். எந்த இடத்திலும் நம்ம அதே போல கழுதை நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட வாழும். குதிரை பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. குதிரைக்கு நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அதே போல குதிரை மேல ஏறி பிரயாணம் பண்றவங்கள குதிரை மறைச்சிடும். பாத்தீங்கன்னா குதிரையைத்தான் நம்ம பார்ப்போம், மேல இருக்கால பார்க்கவே மாட்டோம். ஏன்னா குதிரை இவ்வளவு பாலிஷா இருக்கு, இப்படி இருக்குன்னு குதிரையைத்தான் பார்ப்போம், மேல இருக்கால. அது போல நம்ம குதிரையை போல சில சமயங்கள்ல ஊழியங்கள்ல நம்மளை காமிச்சு கர்த்தரை குறிக்கிற கூடாது. கழுதையை போல கர்த்தரை பெரிதாக பிரதிபலித்து நாம் அவர் பெருகவும் நம்ம சிறுகவும் வேண்டும். அப்ப நம்மளை மிடுக்கா கர்த்தரை குறைத்து நம்மளுடைய சுய பிரஸ்தாபத்தை அந்த இடத்துல பேசிடக்கூடாது. தேவனையே முன்னிறுத்துற கழுதையாய் நாம் இருக்கணும். அதே போல ஊழியங்கள்ல எத்தனையோ வகை ஊழியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒரு பாய வரிச்சாலும் சபையில் அது ஊழியம்தான், ஒரு சின்ன சேரப்பட்டாலும் அது ஊழியம்தான். பிரசங்கிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, போதிக்கிற ஊழியம், ஜபம் பண்றது, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு. நீங்க சின்னதா ஒரு காணிக்க கொடுத்தாலும் ஒரு ஊழியம் தான். ஒரு ஆட்டோ வச்சிருக்கீங்க, அந்த ஆட்டோல போய் விசுவாசிகளை ஏத்திட்டு இறக்கி விட்டு அந்த இடத்துல ஒரு 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 5 ரூபா வாங்கினாலும் அது ஒரு ஊழியம்தான். ஊழியங்கள் எண்ணற்ற வகையில இருக்கு. எல்லாவித ஊழியங்களையும் செய்யுங்க. அப்ப நம்ம முதல்ல இருந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்னென்ன நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக 2 ராஜாக்கள் 4:8 சூனேமியாளை குறித்து பார்த்தோம். அவர்கள் கனம் பொருந்தியவர்களா இருந்தாங்க. கனம் பொருந்தியா இருந்தாலும் அவர்கள் உலகத்தோடு எலிசாவுக்கு உலகத்தோடு வாழ்ந்தாலும் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஊழியம் செய்தார்கள். அது ஊழியம் செய்தது நிமித்தம் அவர்களுக்கு தேவன் கேட்காத பிள்ளை செல்வங்களை கொடுத்தாரு. பஞ்சகாலத்துல அவர்களை ஆசீர்வதித்தாரு. திரும்பி கொண்டு வந்து அந்த பஞ்சகாலத்தின் விளைவை அவங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கடுத்து ஊழியத்திற்கு ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். ஸ்தேவானை அப்போஸ்தலர்களே அவரை பந்தி விசாரிப்புக்காரனாய் பார்க்கும் போது ஸ்தேவான் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கிறோம். உங்களை இன்னைக்கு சேவானை போல பந்தி விசாரணைக்காரனாய் பார்க்கலாம், உங்க சபையை பார்க்கலாம், இல்ல உங்களுடைய காரியங்களை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்க ஆவியில அனலா எல்லா இடத்திலும் இருக்கும் போது நீங்கள் பந்தி விசாரணையும் செய்து விட்டு அங்க ஜபமும் பண்ணி வேத வாசிப்பு அங்க சுவிசேஷம் அறிவித்து ஆபிரகாமில் ஆரம்பிச்சு சாலமோன் வரைக்கும் அவர் சொல்லிவிட்டு முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இரத்த சாட்சியாய் மரித்து பவுலுக்கு முன்மாதிரியாய் 12 அப்போஸ்தலருக்கு முன்மாதிரியாய் ஒரு பந்தி விசாரிப்பைக்காரன் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் முடிவுல கழுதையை குறித்து பார்த்தோம். சகரியா 9:9 கழுதை மீதும் கழுதை குட்டியின் மீதும் வருகிறார்னு. கழுதை குட்டியின் மீது வருகிற போது ஊழியம் செய்தீர்கள் என்றால் உங்க கழுதை குட்டி அது குட்டியா, உங்க கழுதை குட்டி குட்டியா இருந்தா போதும், அதுக்கு எந்த திறமையும் தேவை கிடையாது. அது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். அது அதனுடைய தாளந்து நிமித்தம் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர்ல அது ஊழியம் செய்யும். அதே போல நீங்களும் கழுதையை போல குதிரையை போல இல்லாம கழுதையை போல எளிமையா நடந்து
ஜனங்கள் நம்மளை குறித்து ஓசன்னா ஆர்ப்பரிச்சாலும் அது கர்த்தருக்கு தான் ஆர்ப்பரிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு நம்ம கழுதியாய் உணர்ந்து அவரை கொண்டு போய் தேவாலயத்துல விட்டு பரலோகத்திற்கு சேர்த்து விட்டு நம்ம வணியை பார்க்கணும். நம்ம ஒருபோதும் நம்மளை குதிரையாய் மிடுக்காய் காட்டி விடக்கூடாது. இந்த உலகமும் ஊழியமும் என்ற தலைப்புல நம்ம பார்த்தது, உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தேவனுக்கேற்ற ஊழியம் சூனேமியால போல செய்யுங்க. ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலோ, பந்தி விசாரணைக்காரனாய் அழைக்கப்பட்டிருந்தாலோ, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிங்க. உங்களுக்குள் இருக்க ஆவியானவர் வெளிப்படுவார். முடிவுல தேவன் பேதுரு சொன்னபடி சூனேமியாவை ஆசீர்வதிச்சாரு. இம்மையில நூறத்தனையும் மறுமையில நித்திய ஜீவனையும் அவரை உங்களுக்கு அளிக்க போதுமானவராக இருக்கிறாரு. வரும் நாட்கள்ல எழுப்புதல் நாட்கள்ல ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குரிய வித்தியாசத்தை தேவன் தேசத்தில் காண்பிப்பார். அதுல நீங்க இருக்கணும். இதை கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும். உங்களுக்கு திறமை இருக்கு, திறமை இல்லாதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் கழுதையா இருந்தால் போதும், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இருந்தால் போதும். நீங்கள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்கலாம். நாம் எழுவோம், ஜெபித்து முடிப்போம். சோத்ரம்.